எங்க இருந்து வரீங்க? செமந்தியர்ல இருந்து வரேன். வயகல்ல இருந்து. எங்க இருந்து வரீங்க? ராயப்பட்டி. கோயம்பேடு. டீனா. எங்க இருந்து வரீங்க? சென்னை தான். எங்க படிக்க சரியாச்சா அவளியா நம்பர் எல்லாம் கொடுத்து கை வேலை எல்லாம் கொடுத்து தூக்கு 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 அஞ்சா வரையா வரலையா யாருக்கு மேல வர தூக்கிட்டு வர தூக்கு உன் கேரளோட பாருங்க இருந்து பாரு கையை விட்டுரு இந்த கையை விட்டு தூக்கு முஸ்லிம் தூக்கு தூக்கு வரைய சொல்லுங்க இதுவரையும் தூக்கணும் ஏன்னா முன்னாடி தூக்கி பரவாயில்ல வரையா வருது இப்ப உள்ள திருப்புறாரு தூக்கு
வரையா என்ன ஏன் எப்படி சொன்னீங்க வரல ரெண்டு கையும் பார்த்தோம் தெரியல ஒரு கையும் பார்த்தா ஒரு கை தான் தூக்க சொன்னேன் வரல தூக்குறியான தூக்கணும் ஆன் பண்ணி என்ன போடு பிளஸ் சவுண்ட் அவ்வளோதான் ஓடணும் வீட்டில் பூரா தான் ஓடணும் உன் பேர் வந்து சொன்னா அவங்க பேர் இருக்காரு அதில் வந்து சிப்பார் ஐநூறு பத்தாது 500 அவரு காட்டம் ஆமாமா வாசிபிள் நிக்காதீங்க சத்தமா சொல்லணும் கேமரா ஓடு சரி அங்க ஆறுதான் சரி ஒரு சீட் வச்சு ஒரு சேர்த்தால குத்திட்டு வந்துட்டா விடிவா இருக்க அவருக்கு இப்ப தடுப்பு அவருக்கு இல்லன்னு சொன்னாதான் குட்டி குட்டி அவரு இங்க பாரு என்ன மேலேதான் காலை கொடுப்பா கேள்வி கேள்வி அவரா கேட்க போயிட்டா ஞாபகம் பழி வந்துடும் மகளோட மகளை கேட்க கையடியா கையா ஓகே இந்த வரல என்ன கல்ல என்ன பண்ணுது வரல கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றே மடக்க முடியாது புரியுதா கை மடக்கு 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 வருதா இப்ப வருதா வர என்னையா மடக்கிருக்கியா இப்ப மடக்கு பாரு இப்ப மடக்கியா மடக்கியா வருதா வரலையா கொஞ்சமா வர சரி இப்படி அப்படி அப்படி நீட்டு வருதா வருதா வரலையா என்ன பண்ணுங்க சொல்றது கூட அவ்வளவு கஷ்டப்படுறீங்க முடியுது முடியல சொன்னதான் நான் திரும்ப ஆப்ஷன் அது சொல்றேன் ஐயா இங்க நாமத்திலே எனக்கு பவர் கொடுத்துருக்காரு யாரு தீராதாலும் இங்க தீர்ந்துடும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லணும் அவரை சொல்லு மடக்கி சொல்லு வருதா
அப்புறம் வேற என்ன பண்ணுது காலு கேளு அதோட காலையை கேளு என்ன பண்ணுது கால் மத்தம் எது நடக்க முடியலையா? நடக்க முடியலையா? மரத்து நடந்து போயிருக்கோம் நடந்து போய் பிடிச்சு போ நடந்து போ வேகமா போலாம் போ நடந்து போ எப்படி நடந்து வா. ஐயா எப்படி இருக்குது பரவாயில்லையா? மத்தம் இப்ப பரவாயில்லையான்னு கேட்டேன். நடந்து எப்படி இருக்கு முன்னோட? நடக்கிறியா எப்படி கேட்டேன். உன்னை எப்படி திருத்த முடியாது. உன்னோட லாஸ்ட் தான் கூட்டிட்டு நடக்க எப்படி இருந்தா சொல்லுங்க. நீங்க வாங்கி தருங்க. இப்ப பாரு பாடி அதே பாட்டு பாடி இந்த வாரம் லாஸ்ட் தான் பண்ணணும். உங்களோட கைது படிக்கிற நடக்க இன்னும் கொஞ்சம் இவ்வளவு தூரம் படிச்சுக்கிறோம். அப்புறம் படிச்சு என்ன பண்றது? கையை தூக்க முடியாது. கையை தூக்கிட்டு படி கை கொடுக்குறேன். அவ்வளோ சாப்பிட்டியா? போ போ ஸ்வீட்டோட சாப்பாடு போ. எங்க மாமியார் இருக்கானா? போன வாரம் உனக்கு கூட்டு போறாங்க. மாமியார் பிரிய வச்சியா? போ சாப்பிடு. பாருங்க எப்படி இருக்குது தவிர உட்காரு உட்காரு வீட்டுல போயிட்டு எண்ணெய் போட்டு உருவிட்டு தண்ணியில கல்லுக்கு போட்டு பத்திரம் தரணும். என்ன பண்ணுறது வாங்கி வர தண்ணி அடிச்சு மீன அதனாலதான் சோப்பு வந்து சொல்லுங்க. குடிக்க முடியுமா? குடிங்க குடிங்க பொறுமையா குடி பொறுமையா குடி. பொறுமையா பொறுமையா சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எப்படி பரவாயில்லையானே மட்டம் நடக்க முடியும். இப்ப புரியுதா? வாய் கொஞ்சம் வந்தா பேச எப்படி வழியா இருக்கு மட்டம் பத்து பேர் இருக்கா பேசுறாங்க. இந்த வாயாண்டா இருங்க விட்டு தெரியாது இல்ல
அடி அடி பாஸ் பாருங்க. தெரியும் நல்லா பண்ணுறது நல்லா பண்ணுறோம் சரி அப்படி அப்படி மேல கொண்ட பேசி போயா போயா உனக்கு இந்த அளவுக்கு பையனை பாராட்டணும். காலை சரியா ஊண்டாது இப்ப காலை கால் நல்லா மட்டமா வருது. கால் வருதா வரலையா? என்ன வந்துச்சா? இப்ப எப்படி இருக்கு பாரு. உட்காரு கால் இப்ப போச்சு. இப்ப பணம் வந்துச்சு. வீட்டுல போய் பணம் இந்த மாதிரி கடுகடை வாங்கிக்க பூண்டு மஞ்சள் தூள் கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஆடுடா வீட்டுல அவன் போட்டு நம்ம இருந்து நல்லா உருவ சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட்டி விட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுக்கு போட்டு ஒத்தனம் அதே மாதிரி கையை தூக்கணும். இப்படியே வச்சுட்டு கூடாது. இப்படியே தூக்கணும். இந்த வர முடியாது தலை வரணும் தூக்கு போயிருப்பேன் வருது இல்ல வரலையா? வருது. சத்தமா பேசுங்க. காது கேட்கல கை வருது வருதா? கை வருது வருதா? காலே பரவாயில்லையா? வந்துடும். காரம்பாக்கம் பிள்ளையார் கோயில் பெரிய தெரு பெரிய பிள்ளையார் கோயில் தெரு. கை கால் வெளிச்சம் போயிட்டு பக்கவாதம் வந்துக்கிறேன். இப்ப நல்லா நடக்க முடியுது. லைட்டா சின்னையா பண்ணாரு. அது நல்லா பண்றாரு. முன்னாடி விட போறாள் நம்பி இருக்குது. சின்ன பையனவங்க என்கிட்ட என்ன இருக்க சக்தி அத்தனையா இருக்குது. சின்ன பையன் இருப்பாங்க. நான் காலையில முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். என்னன்னு காலையில் வரோம் எத்தனை மணிக்கு வரணும் 12 மணிக்கு வான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சாரு. பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன சாப்பிட்டா? அமெரிக்காவோட கால் முழங்கால் தசை வலி, இடுப்பு வலி 24 வருஷம் இந்த இடம் நடக்க முடியல. வலி அதிகம். கொஞ்சம் நடந்து போக முடியல. வண்டியில தான் போன எங்க போனாலும் எங்க போய் பாத்தீங்க? மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் தான். எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு எதுவுமே சரியாச்சு. ஏதோ சரியா கேட்கல. நான் மட்டும் கேட்கல. வலி குறைஞ்சிருக்கு. எடுப்பு ஐயா இடிப்படி எத்தனை வருஷம் இருக்குதுங்க? ஒரு 20 வருஷமா 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமாவா? பாருங்க ஒரு செகண்ட் படிச்சிடும் பாருங்க. திரும்ப எந்திரிங்க குனி அந்த பக்கத்துல திரும்பி குனி. கை சேனல் ஓடிட்டா. பாருங்க
குனிஞ்சு பாருங்க. கொஞ்சம் வழி இவன் பாரு குனிஞ்சு போச்சா போயிடுவோம். கீழே குனிஞ்சு. ஆளா இருந்து இருக்கும் 4 பேர். கீழே குடியா எந்திரி கீழே குடி குடி எந்திரி இருப்பு பாருங்க நீ சேரிலே அதான் கேட்டு தெரியும். சிக்க வச்சு சிக்க ஒன்று பாய்க்கு இது வேற கை கழுவு கால மடிக்கும் படிச்சு இப்போ 14 இப்ப சேர்ப்பு கேட்டேன் சார் அதுசா ரைட் என்ன கால் மேல ஓம் மீன் வச்சிருக்காங்க மழை ஐயா அவருக்கு ஆடிட்டே இருக்கு. ஆட்டம் நடந்து போய் போயா வேமா போயா ஸ்பீட போயா அடைய வேமா ஓடி நான் பேரணம்பட்டு தாலுக்குலேருந்து வரேன்.
என் பேர் கோபால். எனக்கு 20 வருஷமா அந்த இடுப்பு வலி, இந்த கால் முழங்கால் தசை வலி அதிகம். நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது. எங்கே போனாலும் வண்டியில் தான் போகணும், இல்லைன்னா பஸ்ஸில் போகணும். கொஞ்சம் தொலை கூட 10 100 அடிக்கும் நல்லா நடந்து போக முடியாது. இப்போ எங்கள் இந்த சாமி சின்னையா கிட்ட வந்த பிறகு இந்த வயிற்று ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எனக்கு சுமார் நல்லா இருக்குது. எனக்கு போக நல்லா இன்னும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. 20 வருஷமா இடுப்பு வலி இருக்குது. இப்போ குறைஞ்சிடுச்சு, வலியெல்லாம் குறைஞ்சிருக்குது. தைரியமா அந்த முழங்கால் தாசு வலியும் குறைஞ்சிருக்கு சுத்தமா. எப்பவுமே 24 வருஷம் வலியா இருக்கும் இந்த இடம். இப்ப வலி குறைஞ்சிருக்குது எனக்கு. நம்புறேன். வயசு சின்ன தம்பியா இருந்தா கூட நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. இந்த நேரத்துல பார்க்கும்போது எனக்கு நல்ல சுகம் தருது எனக்கு. அன்னதானம் போடுறாங்க வாரத்துக்கு ஒரு டைம். நான் நல்லா எனக்கும் நானும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் முற்படுறேன். நான் திருப்தியா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்பிக்கை, ஆமாங்க, நம்பிக்கை தான் எனக்கு. நம்பி வந்த அந்த நம்பிக்கை வேணும் போல நல்லா இருக்கிறோம். இல்ல எல்லாம் ஃப்ரீ தான். என் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு, எல்லாம் ஃப்ரீ தான், விருப்பப்பட்டு நீங்க எதனா செய்துட்டு போலாம் அதுன்னு சொன்னாரு. நான் வந்தேன் பார்த்துட்டு போலான்னு. எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனை? உடம்பு ஃபுல்லா வலி. எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? நான் ஃபுல்லா பாத்துட்டேன், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டேன், எல்லா நாட்டு சொல்லி சாப்பிட்டோம். சரியாச்சா? எதுலையுமே சரியாகும். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க, மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். 2 நாளைக்கு நல்லா இருந்தா ஒரு மறுபடியும் வலி. எத்தனை வருஷமா இருக்கு? 20 வருஷமா இருக்குது, 25 வருஷமா இருக்கிறோம். எங்கதான் நம்பி எப்படி வந்தீங்க? நம்பிதான் வந்தான், நல்லா போயிடும் நம்பி, நல்லா ஆகும் தான் வந்தான், நம்பிக்கையோட தான் வந்தான். யூடியூப் தானே செல்ல பார்த்து யூடியூப் பார்த்து தான் வந்தான். நான் சொல்றோம் யாரும் பண்றவங்க யாரும் இல்லை, பார்த்தா போன் பண்ணும். பாருங்க, ஒலி இருக்க பாருங்க. நடந்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி. எங்க வரைய
Wow, ada. Down. Itu sama free out. அப்படியா வந்து இந்த பக்கம் வாடா அதுடா அது சரி அதுக்காகவே வாடா கத்துக்கிட்டேன் இப்படி பத்தி இந்தியா வச்சிருக்காங்க நான் போட்டு கையில ஸ்டார்ட் இப்படி வச்ச பிறகு போனா இப்படி அதை பாட்டு போட்டாச்சு கை வரும் இல்ல இது வேலையா முடியுது ஆகு என்ன பண்ணுது கை மடங்கு இல்லையா என்ன போவாங்க வாய்ட்டு வந்து பேசுங்க அப்படி இல்லை வாடா பாருங்க பாருங்க ஆயிரத்தி சொல்லுப்பா எனக்கா சொல்லக்கூடாது உங்களுக்கு கீழே பாரு அவனால பூசா எந்த பக்கமா திரும்பி நமக்கு எப்படி வாட்ட வாட்ட பண்ணு சொல்லுங்க கையாப்பா கூட்டு வந்து தெரியல கொடுக்கல ஆசிரியர் போட குத்துறீங்க எல்லாத்தாலும் குழப்பிட்டீங்கம்மா ஐயா நீ என்ன பண்ணாங்க அது சொல்ல இவன் தனியா எதிர்க்கல அது பேசுறாங்க பாரு எவ்வளவுதான் அவன் உண்மையை சொல்ல பரவாயில்ல குறை சொல்றது நிறைய இருக்கும் இவன் வேண்டிய இன்னைக்கு எப்படி தனியா பதில் சொல்ற அது சொல்ல மாட்டேங்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ நாம
அப்ப செய்யலாம். எங்க இருக்கு சொல்ல விட்டு திரும்ப பிரபஞ்சம் பார்த்துட்டு புரியுதா? இதுக்கான வாய்ப்பு அப்படியே இது அங்க காலேஜ் வழி இருக்கா பாருங்க. வழி குறைஞ்சிருக்கா பாருங்க. இப்ப இல்ல எழுதி காய்கறி மழை வாங்கிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நாய்க்கு வந்து தப்பா ரைட்டா சொல்லுங்க. அவன் குழந்தை இப்ப முடியாது இல்லையா? சென்னை ராயப்பேட்டிலேருந்து வரோம் மேடம். 10 நாளாக இடுப்பு வலி ரொம்ப குனிய முடியாது, சிரமமாக இருந்தது. போரூர் காரம்பாக்கம் சின்ன ஐயா எடுத்துக்குவாங்க. அது ஏதோ எண்ணெய் போட்டு இதெல்லாம் பண்ணார். ஒரு 5 நிமிஷத்துல சரியாச்சு. எனக்கு வலியெல்லாம் முழுசாக சரியாச்சு. இல்லை ஒரு 1200 ரூபாய் இருக்கும். இல்லை காசெல்லாம் இல்லை. சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக தான் பண்ணி விட்டாங்க. வலியே சுத்தமாக போச்சு. ஆமா, சின்ன ஐயா மாரி பெரிய ஐயா மாரி சின்ன ஐயம் பண்றாரு. நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. எனக்கு 25 வருஷமா கை கால் இடுப்பு நடக்க முடியாத உலகமே சுத்தி வந்தோம். நான் செல்லில் பார்த்து கேள்விப்பட்டு வந்தோம். எனக்கு பார்த்தது நல்லா இருக்கு. எனக்கு ராயப்பேட்டிலேருந்து வரோம். எனக்கு 25 வருஷமா இருக்கிறோம். நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அது அப்படியே செலவு பண்ணிருப்பாங்க. கணக்கு பார்த்துனா இருக்க முடியும். செலவு பண்ணது யார் யார் எங்கெங்க சொல்றாங்களோ அதெல்லாம் வாங்கி நல்லா போயிடுன்னு வாங்கி செலவு பண்ணணும். நல்லா போல ஐயா கிட்ட வந்த பிறகு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ பரவாயில்ல. பெரிய ஐயாவோட சின்ன ஐயா நல்லா பாக்குறாரு, நல்லா செய்யறாரு. ஆமா, திருப்தியா இருக்குது. சின்ன ஐயா கைராசி நல்லா போகுது. எத்தனை வருஷம்? வருஷம் 2 வருஷம் இருக்கீங்க. பாருங்க அம்மாவை எத்தனை வருஷம் தான் கேட்டது.
சரி எந்த ஊருக்கு போனீங்க? எல்லா இடத்துக்கும் போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே சொன்னாங்க. மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனா ஒன்றும் செட் ஆகும். அப்படியே அந்த வீடு காலு வீடு எனக்கு வீடு அப்படியே இருக்கு. விடுமா அப்புறமா பார்த்துக்கலாம். வேமா போதா எந்திரித்த எந்திரித்த அச்சடி ஒண்ணு இல்லை நடத்தா நடத்தா வேமா நடத்தா வேமா படிக்கட்டு எப்படி பண்ணீங்க? கொஞ்சம் பரவாயில்ல பேசுறேன். மொத்தமா படிக்காது, கொஞ்சம் வழி இருந்து செய்ய நீ வீட்டுல படிக்கணும். வீட்டுல படிக்கிறேன் கேட்டு என்ன செய்யல கேட்கணுங்க சத்தமா பேசல. நான் கேட்கறது மக்கள்கிட்ட தர்மத்துக்கு நினைக்கிறேன். மக்கள் சோறு போட கேட்கிறேன். ஒரு ஆடு காசு வருவாங்க 10,000 5,000 வாங்கணும். புத்தியே இல்லை. மக்கள் சேவை நினைக்கிறேன். தர்மம் பண்ணாதான் நம்ம கர்மம் பண்ணி தீரும். தர்மம் பண்ணி நம்ம கர்மம் நம்ம தீரும். இந்த காலம் இன்னும் புடைய முன்னாடி மறைச்சிக்க மாட்டல. மறைச்சிட்டேன். வீட்டுல மாதிரி பண்ணலாம். என்ன வச்சு விட்டு இது வச்சு என்ன கீழே விட்டு விழுந்தீங்களா? கீழே விழுந்தீங்க படிக்கிட்டே போய் எந்திரி எந்திரி அது வேலையை அப்புறமே நிகழ் அப்புறமா கையை கம்பி துணி போட அப்புறம் நாம தைக்கணும். பயப்பட நடத்தா ஒன்றாத ஏன் பயப்படுற? பயப்படாதீங்க. நீ நடந்து போதா வேமா ஏன் பயப்படுற? நடந்து போ. எப்படி இருக்கு? வீட்டுல அது மாதிரி பண்ணணும். சேர்ந்த புரிஞ்சுங்களா? உட்காந்தீங்கன்னா எல்லாரும் பிடிச்சிக்கலாம். படி வழி வரும். சேர்ல வந்து சோஃபா இருக்கா? சோஃபா வந்து கால் நீட்டிக்குங்க. இந்த மாதிரி மடைச்சு உட்காராது. சரியா? யாரு கை வலி கால் வலி அப்படியே பேசி உட்காருவாங்க. டி நகர்ல இருந்து வரோம். ரொம்ப நாளா முட்டி வலி இருக்குது. 2 வருஷமா முட்டி வலி இருக்குது. இப்போ பரவாயில்ல. இங்க வந்ததுனால நல்லா ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் 2 வருஷமா இருக்கு. நாங்க நிறைய செலவு பண்ணிருக்கோம். எல்லா இடத்துக்கும் போனோம். ஒன்னும் மாத்திரை தான் கொடுத்தாங்க, சரியாவல. ஆனா இங்க வந்தா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. சின்ன நல்லா பண்றாரு. ஆமா நல்லா பண்றாங்க. வழியெல்லாம் போகுது, திருப்தியா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே வாங்கல. சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க ஒரு வேளை. அதனால நான் எங்களால முடிஞ்சதே கொடுக்குது.
சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. எத்தனை வருஷம் ஓ இப்படி வையாமா கையை அழுது உள்ள பேசுங்க சத்தமா பேசுமா எங்க நீ சொன்னா பேசுங்க பிரச்சனை என்ன சொன்னா எவ்வளவு செலவு எப்படி நடந்து வேகமா போமா நடக்கலாத வேகமா இடுப்பு மடிபத்திலிருந்து வரேன். மடிபத்திலிருந்து வரேன். என்ன வலிக்காக கால் வலி எத்தனை வருஷமா 1.5 வருஷமா இருக்கு. செலவு பண்ணி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்த்து. ஐயா கிட்ட தானே இப்போ பரவாயில்ல, ஐயா எப்படி பார்த்தோம் நல்லா நல்ல திட்டு. சாப்பாடு நல்லா இருக்கு. ஐயா காசு வாங்கினா இல்லை இல்லை
திருப்தியா இருக்கேன். திருப்பி சார் தம்பி சின்ன ஐயா. திருப்தியா இருக்கோம். சரி. ஐயா மாதிரி பண்றோம். பண்ணலாம். முக்கியமான சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. யாருன்னு தெரியாது. ஆசிரியர் ஒன்னும் சொல்ல நம்ம தெரியுங்களா? டென்ஷனா இருக்கா? சரியா உடனே போட கூட பத்தி அதெல்லாம் சஸ்பென்ஸ் தெரியும். சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்க. அது மட்டும் சரியா பிக்கப் பண்றது யாரு? வா ஏமான ஐயா போரூர் ஐயா கொண்டு பேசுறேன். இப்ப இந்த திருநாமத்தில் தான் இந்த மண்ணில் தான் மண்ணு தண்ணி தான் பண்றோம். வேற எதுவும் கிடையாது. மக்களுக்கு கை வலி கால் வலி எந்த பிரச்சனை தான் சரி இந்த நாமத்திலே சரி பண்ணி தராரு எங்க அப்பா நாராயணன். நாங்க கிடையாது, நாராயணன் பண்ணி தராரு. அவர் மூலியமா நாங்க அவரு எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளது பண்றாரு. இப்ப நான் பண்றது இல்லை. பையன் சின்ன பையன் என்னோட கொள்ளு பேரை தான் பண்றான். இப்போ அவன் பண்ணுறதுனால மக்கள் அவனவே பாராட்டி போகிறாங்க. பரவாயில்ல நல்லா பண்ண சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. அவன் சின்னவன் நினச்சிடாதீங்க. அவனுக்கு என்கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற சக்தி அவனுக்கிட்டே இருக்குது. அதனால தான் மக்களுக்கு ஐயா இருந்து நடத்துறாரு. அதேமாரி ரவி அமெரிக்காவில் ரவி இருக்கார். அவர் அண்ணன் தான் கொள்வேன். அவரை முன்ன நான் பார்த்தது கிடையாது. ஃபோன்லேயே டீல் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ட்ரிப் இங்கே அமெரிக்காவிலேருந்து என்னை பார்த்துட்டு போனார். அவர் ஒரு ட்ரிப்பு இங்கே பார்க்குறக்காண்டி அமெரிக்காவிலேருந்து என்னை பார்த்துட்டு போனார். எனக்கு அவர்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு அவர் மட்டும் இல்லை, அவர் சுற்றி இருக்கிற ஆளுகிட்ட எல்லாம் எனக்கு கொஞ்சம் அன்னதானத்துக்கெல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ கூட நான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். எனக்கு லட்சுமி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க பெங்களூரில். அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ரவி அண்ணா ராவ் அவர் பேர், அவரும் கொடுத்தாங்க. அவரை மூலியமாக 2 பேர் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இல்லைன்னு சொல்ல, அவங்க இல்லைன்னா நேரம் ரொம்ப கஷ்டம்தான். அதேமாரி இன்னைக்கு ரவி அண்ணன் ராவு 47வது வருஷம் கல்யாண நாள். இன்னைக்கு அவர் சார்பட அன்னதானத்துக்கு போட சொன்னார். அன்னதானம் ஸ்வீட்டோட இன்னைக்கு போட்டு விட்டுக்கிறேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை வர்ற மக்கள் 12 மணிக்கு சீக்கிரம் வந்துடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்த்து வர கொஞ்சம் பொறுமையாக மட்டும் கையாடணும். அதேமாரி நான் காசு பணம் கேட்கறது இல்லை. உங்களால் என்ன முடியுமோ எனக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க தான் கேட்குறேன். ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சது கொடுங்க. கர்மம் செய்ய செய்ய நம்ம கர்ம வணிகள் விலகும். எனக்கு தராட்டியும் பரவாயில்ல. வெளியில் எத்தனை பேர் மக்கள் பட்டினி பசியமாக இருக்காங்க. அவங்களோட கொடுங்க, தீர்ந்துடும். ஐயா உண்டு.